ஆண்டவருடைய அநாதி திட்டம் அவனுடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆனால் ஆண்டவர் அவருடைய திட்டத்தை செயல்படுத்த எங்கட அர்ப்பணிப்பு அவருக்கு வேண்டும், எங்கட கோஆர்டினேஷன் அவருக்கு வேண்டும். விளங்கிட்டா? நான் அவருக்கு நீ ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்திலே அவருடைய திட்டத்துக்கு நீ ஒப்பு கொடுக்காவிட்டால் அவர் என்ன அந்த திட்டம்? கர்த்தர் உன்னை இடத்தில் நிறுத்தியிருந்தால் அந்த இடத்தில் நிலைத்திருந்து அந்த இடத்திலே ஆண்டவன் கொடுத்திருக்கிற பணியை எத்தனை போராட்டங்கள் வந்தால், எத்தனை துன்பங்கள் வந்தால் அதை உறுதியாக செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கை என்பது எப்பயுமே மலை உச்சியிலே அவருடைய மகிமையிலே இருப்பதல்ல. பள்ளத்தாக்கு வழியாக போக வேண்டிய நாட்கள் வரும், வனாந்திரத்துக்கு கூடாக நடந்து போக வேண்டிய நாட்கள் வரும். தனிமை உன்னை வாட்டும், வேதனை கண்ணீருடைய வாழ்க்கையின் பங்காய் மாறும், உன்னுடைய தலையணை கண்ணீரால் நனையும். தாவீது சொல்லுகிறான், இது எங்கள் ஒவ்வொருடைய அனுபவம், இதுதான் வாழ்க்கை. அதோடு கூட முடிவடைவதில்லை. எத்தனைப்பட்ட துன்பங்களுக்கு தக்கதாக, நீ படுகிற அவமானங்கள் வேதனைகளுக்கு தக்கதாய் கர்த்தர் உன் சாம்பலை சிங்காரமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அதை விசுவாசிக்க வேண்டும். Life is full of ups and downs. You have to accept it. இயேசு சொன்னார், இந்த உலகத்திலே உனக்கு உபத்திரவம் உண்டு, இருக்கலாம் என்று சொல்லல, உண்டு. வெட்டொண்டு துண்டுரண்டு உண்டு. ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் என்ன செய்தேன், என்ன இடத்தால பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை நான் மேற்கொள்கிறேன். Is a mighty God. Hallelujah. அவர் உனக்காய் எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. சொல்லுங்க, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. சொல்லுங்க, எனக்கு உமக்கு நன்றி ஐயா. ஏனோ தானோ என்று இந்த உலகத்திலே கர்த்தரை பிறப்பித்து ரோட்டிலே விட்டுட்டு போகிறவர்கள், நீ ஒரு அனாதை அல்ல, நீ கைவிடப்பட்டவன் கைவிடப்பட்டவள் அல்ல, நீ மறந்து போகப்பட்டவனும் அல்ல, மறந்து போகப்பட்டவளும் அல்ல. தாய் தன் பாலகனை மறப்பாளோ? ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுத்து குப்பையிலே போட்டுட்டு போவாளோ? அவள் போனாலும், அவள் மறந்தாலும், அவள் தள்ளிவிட்டாலும் நான் உன்னை சொல்லுங்க மறப்பதில்லை. உன் தாய் உன் தகப்பன் உன்னை இந்த உலகத்தில் பிறப்பிக்கவில்லை. Get this clear. உன் சிந்தையிலே இதை சரியாக நிறுத்திக்கொள். உன் தாய் உன் தகப்பன் உலக பிரகாரமாக, எஸ், அவர்கள் தான் என்னை பிறப்பித்தார்கள். ஆனால் நான் இப்பொழுது பேசுகிறேன் ஆவிக்குரிய பிரகாரமாய், கர்த்தருடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அழைப்பின் பிரகாரம் சொல்லுகிறேன். உன்னை பிறப்பித்தது உன் தாயும் அல்ல, உன் தகப்பனும் அல்ல, உன்னை உண்டாக்கின அவர் உன்னை பிறப்பித்தார். தாய் தகப்பன் உன்னை பெற்றோர் உன்னை மறந்து போகலாம், ஆனால் அவர் உன்னை மறப்பதில்லை. வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நம்முடைய தகப்பன் ஒரு தாய்க்கு தாயாக இருக்கிறார், மார்போடு அணைக்கிறார், கற்பத்தில் உன்னை சுமக்கிறேன் என்கிறார். அதே போல தகப்பனாக இருக்கிறார். நான் உன்னை தாங்குவேன், நான் உனக்காய் வழக்காடுவேன், நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன். அதுதான் பக்தன் சொல்லுகிறான், உம்மை அப்பான்னு கூப்பிடவா
கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானே கூப்பிடவா. தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பானே சொல்லணும். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மானே சொல்லணும். சொல்லுங்க. பார்த்தா உம்மை சொல்லணும். தகப்பனே, கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தாள் உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை கெஞ்சுவதும் கொஞ்சுவதை பார்த்தாள் உம்மை அம்மான்னு சொல்லணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. ராஜா, கர்த்தருடைய ஆறுதல் உண்மையிலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. நீ கைவிடப்படுவதில்லை. நீ கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மா